ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, நான், ஊத்தாப்பம், குழிப்பணியாரம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க. இந்த முறையில் நீங்கள் சட்னி செய்து கொடுத்தீங்கன்னா 2-3 இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சட்னி. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபி பார்க்கலாம். இப்போ சட்னி செய்யறதுக்கு கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து சட்னி செய்யும்போது நல்ல சுவையாக இருக்குங்க. இதில் 100 கிராம் அளவுக்கு பூண்டு பற்கள் தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பூண்டு பற்களை 1 நிமிஷம் போல் கொஞ்சம் கலர் மாறி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு பாதி அளவுக்கு வதங்கினது சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கங்க. காரத்துக்கு 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் சட்னி நல்ல சுவையாக இருக்கும், அதனால் 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் மிதமான தீயிலே வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பூண்டு, மிளகாய் எல்லாம் வதங்கினதும் வெங்காயம்லாம் இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இதுக்கு தேவைக்கேற்ப கல்லுப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நீங்கள் வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னியை நம்ம அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். இதுக்கு தண்ணிலாம் அதிகம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கெட்டியாக வச்சு சாப்பிட்டா தான் நல்ல சுவையாக இருக்கும். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருக்கேன். தாளிப்பு கரண்டியில் 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாம் பொரிஞ்சதை சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த முறையில் நீங்கள் பூண்டு சட்னி செய்து கொடுங்க. 2-3 இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நல்ல பசியை தூண்டுங்க. பசி எடுக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதிகம் சாப்பிடுவாங்க. நல்லா பசியை தூண்டுங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கு செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.